அதே போல பெண்களுக்கு 30% தருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், பெண்களை பாதுகாப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்றும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களை ஒரு முதலமைச்சர் ஆக்குவதற்கு தகுதிகள் இருந்தாலும் ஆக்காமல் தன்னுடைய குடும்பத்தையே அரசியலாக ஸ்டாலின் செய்து கொண்டிருப்பது மக்கள் உணர்வார்கள். ஆகவே தான் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற பொன்முடி போன்றவர்களும் செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சரை வைத்திருந்தால் அந்த கட்சியானது உருப்படியாக இல்லாமல் போய்விடும். இதுதான் அந்த வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவருக்கு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை. ஆகவே பொன்முடியினுடைய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். செந்தில் பாலாஜியும் பதவி விலக வேண்டும். அதை செய்வதற்கு தமிழக முதலமைச்சர் வர வேண்டும். அவர் கையிலே அந்த அதிகாரம் இருக்கிறது. கட்சி பதவி நீக்குவதில்லை, அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்த பதவியில் இருக்க உயர் பதவியில் இருக்க நீக்குவதற்கு முழு அதிகாரம் உள்ள இடம் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக செந்தில் பாலாஜியையும் அதே போல பொன்முடியையும் அமைச்சர் நீக்கினால்தான் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் பெண்களானது போராட்டம் செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.